எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை கைது பண்ணியிருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் போராட்டம் நடத்தி கைதாகி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து ஏன் இந்த தாவேக அரசாங்கம் திமுகவுடைய எம்எல்ஏக்கள்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். தாவேக அரசுக்கு சரியாக தமிழ்நாட்டு அரசை சரியாக வழி நடத்த தெரியவில்லை. அது தெரியாத காரணத்தினால் திமுகவின் மீதும் திமுகவின் எதிர்க்கட்சி தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் தலைவர் உதயநிதி மீது அபார்த்தமாக தேவையில்லாத வழக்குகள் போடுகிறார்கள். இதற்காக கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று தீப்பற்றி எரிகிறது. இது தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு மேலும் திருந்தவில்லை என்றால் தாவேக கட்சி இன்னும் விரைவில் சுடுகாட்டுக்கு போயிடுவிடும். இப்போ மேலே போய் பார்த்தாரு இவர் அந்த மெட்ரோவில் எல்லாமே அவர் பார்த்தது என்னன்னா திமுக திட்டங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. அதுதான் வேறு நோக்கம் இல்லை. இவரே இப்போது நீங்கள் கேட்டீங்க ஆதவ அர்ஜுன் குல விளக்குன்னு எங்கேருந்து வந்தாங்க அந்த குல விளக்கு? அவங்க ஒரு கூத்தாடி நடிகர். அவங்க நடிகருக்கும் தாவேக ஆட்சியில் இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? த்ரிஷாவுக்கு விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை. புகார் குத்தவங்க த்ரிஷா சொல்லிடணும். அவங்க எதுவுமே கொடுக்கலையே. ஃபஸ்ட்டு இவங்க அதிகாரப்பூர்வம் ஒன்றே கேட்குறேன். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எங்கள் எதிர்கட்சி தலைவர் எங்கள் சின்னவர் அவர் வாயிலேருந்து த்ரிஷான்னு வந்ததா இது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நான் ரீசன் நாளைக்கு சட்டசபை நாளைக்கு கூப்பிட்டு அதில் இந்த டாப்பிக்கை காவேரியை பற்றி எதுவுமே பேசக்கூடாது சொல்லி தான் மெயினாக இந்த அரெஸ்ட்டே பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? நாளைக்கு எங்கே இந்த டாபிக் பெருசாக போடு சொல்லி தான் இந்த அரெஸ்ட் பண்ணின்னு இது பண்ணுறாங்க. இப்போ காவேரியில் தண்ணி வரலையே, இதை பற்றி எல்லாருமே இவ்வளோ நாள் எல்லா மீடியாவிலையும் எல்லாரையும் போட்டு இதை பற்றி பேசினாங்க. அதுக்கு எந்த பதிலும் அவர் சொல்லலை. இந்த அரெஸ்ட் பண்ணனால இந்த டாபிக் ஒரு 3 வாரம் அப்படி பேச ஆரம்பிப்பாங்க மக்கள். அந்த திசை திருப்ப தான் இந்த தண்ணி வர திசை திருப்ப தான் இந்த அரெஸ்ட்டு எல்லாமே. இப்போ நாளைக்கு சின்னவர் இன்றைக்கி கோர்ட் சொல்லிச்சு விடுவிச்சுன்னு. இப்போ விடுவிச்சனால இது ஓகே. இது இப்போ விடுவிக்கலன்னா நாளைக்கு யார் எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாடு மக்களுக்கோசம் யார் பேச முடியும்? யாரும் பேச ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு சின்னவர் மாதிரி பேச ஆள். அதனால தான் இன்றைக்கி இந்த அரெஸ்ட்டை மெயினாக அவங்க பண்ணது. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு. அவர் எங்கள் இளைஞர் அணி செயலாளர், எதிர்கட்சி தலைவர். அந்த எதிர்கட்சி தலைவருக்கு என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க கரெக்டாக தான் பேசியிருப்பாங்க. அநாகரிகமாகலாம் எதுவும் பேசலை. ஆனால் அதையும் தாவேக அரசு தேவையில்லாமல் பொய் புகாரை வச்சு எங்களை இது பண்ணுறாங்க. அதே மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. மக்கள் மன்றத்தில் பதில் கொடுக்கணும். எல்லாமே ஆட்சி மாறும் காட்சியும் மாறும். அப்போது பார்க்க தான் போகிறாங்க மக்கள் எல்லாத்தையும். பேசுகிறது எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. ஓகே. ஆனால் அவங்க பேசும்போது நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம், திமுகவில் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க அவ்வளோ பெருசாலாம் இது பண்ணல. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறதோ அது பண்ணுறது இந்த மாதிரி பழி வாங்குறது எதுவுமே பண்ணல. இது எல்லாமே பழி வாங்குறதுக்கான செயல் தான். அந்த மாதிரி செயலை தான் நாங்கள் பார்க்குறோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஓகே. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்றத்தோட உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர் அவரை போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பான செயல். அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள். அந்த மேடை ஸ்பீச்சில் யாரை பற்றியும் அண்ணன் பேசவே இல்லை. நம்பர் 1. சரிங்களா? சரி, ஓகே. நீங்களும் அப்படியே வச்சுனாலும் அன்றைக்கி அவங்களோட சொந்த மனைவியை பற்றி அவங்களோட கட்சிக்காரர்களே சோ வேர்ட்ஸ் வாயில் வரக்கூடிய வேர்ட்ஸில் பேசுனாங்க. அதுக்கு கொந்தளிக்காதவர் அவங்க சொந்த கட்சிக்காரங்களே. அது கொந்தளிக்கல. இதுக்கு மட்டும் அவங்க கொந்தளிக்கும். யார் மனைவி அது ஒன்றுன்னு தெரியல எங்களுக்கு. பெண்களுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்க போராடுறாங்க. அந்த கட்சிக்காரர்களாலேயே எல்லா மக்களும் பாதிக்கப்படுறாங்க. எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணு 45 நாள் மேலே ரெக்கார்டை வச்சுன்னு நிற்குது, ஆதாரத்தோடு நிற்குது, நடவடிக்கை எடுக்க துப்பி இல்லை. நேற்று ஒன்றுமே இல்லை. அது எந்த கொலை? இந்த கட்சிக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? யார் அந்த கட்சிக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அவங்களுக்கு? கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற மாதிரி சின்னம்மா. அதை பற்றி நான் பேச விரும்பலை. அவர் அண்ணன் என்ன சொன்னான்னா, வர வேண்டிய இடத்துல தண்ணி வரல, ஆனால் தேட்டரில் போய் கண்ணில் தண்ணி வருது, அதை மீன் பண்ணாங்க. சரிங்களா? எங்களுக்குமே நாடு தான் முக்கியம். கண்டு யாரும் அவங்கள பற்றி மைண்டில் கூட கிடையாது எங்களுக்கு. சரிங்களா? வர வேண்டிய இடத்துல காவியத்தில் தண்ணி வரல, ஆனால் தேட்டரில் போயிட்டு அமைச்சர் அவங்களை பார்த்திங்கன்னா அமைச்சர் அலுவலகத்தில் அரசு அலுவலகம் பார்க்காம தேட்டருக்கு கூட்டின்னு போய் பார்க்குறாங்க. கொண்டாடுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதை கேட்க துப்பு இல்லை. எதுக்காகண்ணா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே கேள்வி கேட்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஹோமுக்கு மறந்துட்டோம், என்ன பண்ணுவோம்? உடம்பு சரியில்லை அது பண்ண சொல்லி எஸ்கே பண்ணி லீவ் போடுறோம்ல. உள்ளே கேள்வி கேட்கலன்னா சட்டசபை அழகாக முடிச்சுட்டு போட்டு வச்சுன்னு போய் தூங்கலாம் இல்லையா? அதுக்காக தான் உள்ளே ஐயோ கேள்வி கேட்பாங்களே, என்ன பதில் சொல்ல தெரியாது. புரியுதுங்களா? கேள்வி கேட்பாங்களே, என்ன பதில் சொல்கிறது தெரியாது அவருக்கு. இன்றைக்கி கேட்டாங்கன்னா வீட்டில் போயிட்டு நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் பதில் பண்ணுறேன். அது மாதிரி தான் வீட்டு போய் ட்விட்டரில் போடுவார். இல்லைன்னா எழுதி வச்சுட்டு 3 நாள் கழிச்சிட்டு பதில் சொல்லுவார்.
அப்பாவை காணோம். சபை நாகரிகமற்ற ஒரு இது தலைவராக இப்போ இருக்காது. ஒரு காவல்துறை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6 மணிக்கு மேலே மகளிரை உள்ளே உட்கார வைக்கக்கூடாது. 6 மணியில் மணி 7 ஆக போகுது. இன்ன வரைக்குமே எங்களுக்கு என்ன ஒன்று ரிமாண்ட் பண்ணுங்க, இல்லையா எங்களை விடுதலை செய்யுங்க. எதுவுமே இல்லாமல் எங்களை போட்டு இங்கே உட்கார வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ முதலமைச்சர் இதெல்லாம் சட்டம் கொண்டு வந்திருக்காரா? இதான் அவருடைய சட்டமா? நான் திரிஷா மாதிரி வீட்டை விட்டு அவர் 6 மணிக்கு மேலே பிக்கப் வேணாமா, 7 மணிக்கு போகலாம், 8 மணிக்கு போகலான்னு அந்த மாதிரி லேடிஸ் அனுப்பலான்னு சொல்லுங்க. அதான் 6 மணிக்கு மேலே அவர் போயிடுவார், 7 மணிக்கு மேலே திரிஷா வருவாங்க. அந்த மாதிரி நீங்களும் போங்கம்மா திரிஷா வரும்போது அப்படின்னு அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா? இதுதான் முதலமைச்சருடைய இதுவா? திரிஷா மட்டும் தான் குலை விளக்கா? அவருக்கு எழுதப்பட்ட எல்லாருமே குலை விளக்கு தான். அவருக்கு எல்லாருமே குலை விளக்கு தான். உங்களுக்கு திரிஷா மட்டும் கிடையாது. அதுக்கெல்லாம் மறைக்கணும்னு சொல்றதுனால தான் அண்ணா மேல தேவையில்லாத பழியை போட்டு இந்த மாதிரி அராஜகம் பண்ணி எங்களை ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கொடூரமா பார்க்குறோம். இவங்க ஆட்சிக்கு வந்து தான் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது. எங்கள் அண்ணன் இருக்கிற ஆட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அவர் மேலே இருக்கிற தப்பெல்லாம் மறைக்கணுன்றதுனால அண்ணன் மேலே இந்த பழியை போடுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. வெளியில போக முடியல, பாதுகாப்பே கிடையாது பெண்களுக்கு. இன்னைக்கு வந்து உதயநிதி அண்ணன் வந்து த்ரிஷாவை பற்றி அவதூறாக பேசினாருன்ட்டு கைது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புகார் அளித்தது த்ரிஷாவா? அதற்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள். த்ரிஷா புகார் அளிச்சிருந்தா கண்டிப்பாக வர சொல்லுங்கள், கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் தைரியமாக நிற்பார். நீங்கள் போய் புகார் பண்ணிகிட்ருக்கீங்க. த்ரிஷா புகார் கொடுக்கலையே. த்ரிஷா பற்றி தானே பேசினார். இல்லை த்ரிஷா வீட்டுக்காரர் புகார் கொடுத்தாரா? விஜய் புகார் கொடுத்தாரா? விஜய் புகார் கொடுக்கலையே. இல்லை த்ரிஷா புகார் கொடுக்கலையே. ஏன் பொய்யான புகாரை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு தலைவர் எங்கள் தலைவர் உதயநிதி அண்ணன் மக்களுக்காக உழைப்பவர். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது. மழையில் வந்து திமுக செஞ்ச தொண்டு மாதிரி எந்த கட்சியும் எவனும் செய்ய மாட்டான். சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி வாங்க எக்ஸாம்பிள். எங்கள் அண்ணன் நைட்டு 2 மணிக்கு வருவார். நாங்கள் இளைஞர் அணி, ஐடிவிங்க எல்லா அணியும் வந்து நைட்டு இல்லாமல் நைட்டு பகல் எதுவுமே பார்க்காம நாங்கள் உழைப்போம். எங்கள் கட்சி மாதிரி எந்த கட்சியும் உழைக்காது. ஆனால் மக்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் மாநகர எலெக்ஷனில், மாமன்ற எலெக்ஷனில் கண்டிப்பாக தக்க தண்டனை கண்டிப்பாக தவக்க கொடுப்பாங்க. சும்மா அந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி, அதான் இன்னைக்கு கதை. எங்கள் அண்ணன் மேலே கை வச்சாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு தீப்பற்றி இருக்கிறதா? இது ஏன்டா கை வச்சோன்ற தலையை பிச்சுட்டு இருக்காரு இப்போ சிஎம் விஜய். அவங்களுக்கு வந்து ஒரே நோக்கம் திமுக. அவரோட பர்சனல் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இது ஆட்சி இல்லை, இது ஒரு ரீல்ஸ் தான். அவங்களுக்கு ரீல்ஸுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும்னா கடந்த 2021 2025 வரைக்கும் பாருங்கள். இப்போ ஒரு ஆய்வுன்னு போகிறாரு. அந்த ஆய்வில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பண்ணார். அவர் போன இடத்துக்கே காப்பி பேஸ்ட். இவங்க எப்படி ரீல்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்களோ அதே தான் இவங்களும் இப்போ வர முதலமைச்சரும் அதான் பண்ணுறாரு. பொம்மை முதலமைச்சர் மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணதான் இது. இப்போ இவ்வளோ வந்தார், இவ்வளோ என்ன அறிக்கை கொடுத்துருக்காரு, என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் எடுத்து வந்திருக்காரு? ஒரு திட்டமும் இல்லை. எல்லாம் இவர் இப்போ மெட்ரோவுக்கு போனவரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போயிட்டார். இன்னும் மேலே 10,000 அடியில் மேலே போய் பார்த்தார்ல, அது ஆல்ரெடி இவர் போய் பார்த்தார். இவர் ரீல்ஸுக்காக போய் பண்ணது தவிர இவர் அந்த திட்டம் மெட்ரோவில் போய் இவர் என்ன திட்டம் எடுத்து வந்தார் புதுசாக? எதுவுமே இல்லை. எல்லாமே நாங்கள் எடுத்து வந்த திட்டம் தான். இவருக்கு என்ன போகிறாமன்னா 5 வருஷத்தில் எல்லாமே இவர் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம பண்ணதுக்கு எதுவுமே இல்லைன்ற அந்த போட்டி போகாமல தான் இவர் பண்ணுறத தவிர. இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மேலே வழக்கு போட்டாங்க, கைது பண்ணாங்க. ஒருத்தர் திமுக போல இப்போ பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் த்ரிஷாவையும் விஜயும் உட்பட்டு பேசினார். அவர் மேலே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஏன் முடியல? உங்கள் எஜமான் உங்களை ஒட்டுவார். உங்கள் எஜமான் உங்களை கேட்பார். அண்ணாமலை பேசுகிறீர்கள், மாற்று கட்சிகள் பேசுகிறவங்க மேலே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல. திமுக இல்லைன்னா இன்னைக்கு யாருமே இங்கே இல்லை. நாங்களாம் இவ்வளோ பேசணும், திமுக தான் காரணம். படிப்புலேருந்து பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே. கீழே அந்த கருள் கொடுத்தாங்க. இவங்க நாங்கள் தண்ணிக்காக போராடுறாங்க. நாங்கள் காவிரி தண்ணிக்காக போடுறாங்க. இவங்க அன்னிக்காக போராடுறாங்க. நாங்கள் தண்ணிக்காக போராடுறோம், இவங்க அன்னிக்காக போராடுறாங்க. நிர்மல்குமார் பேசுகிறாரு. இவங்க நிர்மல்குமார் கேட்குறாரு, இவங்க போய் கேஸை போட்டாங்கன்னு. உங்களுக்கு போகிற துப்பு இல்லையா நிர்மல்குமார்? இதெல்லாம் ஒரு அமைச்சரா? 2021 2025 வரைக்கும் எங்கங்க நம்ம காவிரி தண்ணி நம்ம கேட்டு வர வச்சோங்க? 5 வருஷத்தில் நம்ம கோர்ட்டுக்கு போகிற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக தண்ணி நம்ம வர வச்சோம். கர்நாடகா கவர்மெண்ட்டில் சொல்லி தண்ணி நம்ம வர வச்சோம். இன்றைக்கி நிலைப்பாடு 2027 நிலைப்பாடு வந்து நம்ம தண்ணி வர முடியல. அந்த காரணம் என்னன்னா உங்கள் செயல்பாடு இல்லை, நீங்கள் பேச முடியல. நீங்கள் அங்கே போயின்னா தண்ணி எடுத்துன்னு வந்து கில்லி படத்தில் சொல்கிற மாதிரி இவர் போனால் காவிரி தண்ணி கையோட கூண்டு வந்து எப்படி கூண்டு வந்துடுவீங்களா? எல்லாம் நீங்கள் வந்து படத்தில் தாங்க சாத்தியம் தவிர நிஜ வாழ்க்கை சாத்தியம் இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தவிர அங்கே யாராலும் ஆட்சி நடத்த முடியாது. இவருக்கு என்ன பண்ணார்? திட்டங்கள் கொண்டு வானா திட்டங்கள் கொண்டு வரல. திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன திட்டங்கள் எடுத்து வந்தாங்களோ அந்த திட்டங்களை பேரை மாற்றுறாரு.
இது மகளிர் விடியல் பயணத்தரும் மகளிர் பயணம் இதெல்லாம் என்ன இது பேரை மாற்றினீங்க இந்த ஆட்சி கேவலமாக இல்லையா? இப்போ எக்மோரில் வந்து நம்ம இளம் சுருதி அவர் வந்து ஒரு எம்சி கவுன்சிலரு அவர் வந்து ஒரு பாத்ரூம் கட்டுறாரு பொதுமக்களுக்கு. அதை வந்து ராஜ்மோகன் திறந்து வச்சு ரீல்ஸ் போடுறாரு. இதெல்லாம் கேவலங்க. மக்களுக்காக இறங்கி வேலை செய்யுங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் எங்களுக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். நான் என்ன சொல்கிறேன், களத்தில் வந்து மக்களுக்கு போராடுங்க. நாங்கள் துணையாக இருப்போம். உங்களை நாங்கள் எதிர்க்கல. மக்களுக்காக நீங்கள் போராடாமல் மக்களுக்காக போராடுறவங்களே நீங்கள் ஏன் நீங்கள் டைவெர்ட் பண்ணுறீங்க, பொய் வழக்கு போடுறீங்க? நாங்களாம் ஒன்றும் இல்லை. திமுக வந்து பணம் காட்டு நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அப்போவே எமர்ஜென்சி மிஸ்ஸாக பார்த்த இலக்கம். இதெல்லாம் எங்கள் சின்ன ஒரு கால் தூசி. இன்றைக்கி எங்கேயும் போயிட்டார் அவர். உங்களால் எங்கள் கிட்டே வர முடியாது. உங்களுக்கு பண்ண முடிஞ்சா ட்ரைனிங் தான் பண்ணுங்கள், இல்லைன்னா விலகுங்க. மக்களை இது பண்ணாதீங்க. மக்கள்லாம் இப்போ கொந்திச்சுருக்காங்க. ஏன் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு இருக்காங்க. நேற்று பட்டினப்பாக்கத்தில் ஒரு வெங்கட்ராமன் அமைச்சர் வர்றார், உணவுத்துறை அமைச்சர். அவர்கிட்ட கேட்கும் போது அவரே சொல்கிறார், நீங்கள் எனக்கா ஓட்டு போட்டீங்க, யார் மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டணும்? ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? ஒரு படித்தவங்க ஒரு கிளியராக கரெக்டாக கைட்னஸ் பண்ணி வளர்ச்சி என்னன்னு இல்லையா இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்களோ அதை பார்த்துட்டு பின்படுத்தின்னு போகலாம். அதை தவிர்த்து நீங்கள் பாட்டு இது பண்ணீங்க. மீனவர் மக்கள்கிட்ட போய் ஒரு வார்த்தையை பார்த்து பேசுங்க. அந்த மீனவர் மக்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு மீனவர் மக்கள் தேவைப்படுதா? அப்போ தமிழ்நாடு மக்கள் தேவைப்படுதா? ஸ்கூலில் போயிட்டு நாங்கள்லாம் வந்து படிப்புக்கு அவ்வளோ பாடுபட்டு இது பண்ணுறாங்க. ஸ்கூலில் போய் டிவின்னு கத்துறாங்க. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அவலமாக இருக்குது. வேற யாராச்சும்